பிரியாணியினுடைய ஓனர் ஆர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். எந்த ஊர் சார் நீங்க? சேலம் மாவட்டம் எடைப்பாடி ஆலச்சமலைங்கன்ற கிராமத்தில் பிறந்தவன். ஒரு 1வதுலேருந்து 4வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 1வது படிக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 4வது வரைக்கும் அம்மாவோடைய அக்கா கிட்ட வளர்ந்தேன், எங்கள் பெரியம்மா கிட்ட. அதுக்கப்புறம் உள்ளூர்லேயே ஒரு டீ கிளாஸ்கள் வேண்டிய சூழல் வந்துருச்சு. அந்த 4வது படிக்க முடியல. 2-3 வருஷம் கழுவுனேன். கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சொந்த பந்தம் முன்னாடி என்னால் அதை செய்ய முடியல. அவங்களாம் வந்து டீ குடிச்சிட்டு அந்த கிளாஸை நம்ம கழுவணுமான்னு யாராவது பெரியம்மா பசங்க அப்படி வந்தால் கடைக்கு உள்ளே ஓடி ஒண்டிக்குவேன். அப்போ நினச்சேன், நம்ம அம்மாவும் போயிட்டாங்க, அப்பாவும் அப்படி அம்மா போனால் கவலையில் ட்ரிங்கு காடிட்டு ஆகிட்டாரு, இது எங்கேயாவது போய் பிழைச்சிக்கலாமே அப்படின்னு சென்னைக்கு 13 வயசில் வந்தேன் சார். சென்னைக்கு வரும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க? வயிற்றுல பசி தான் சார் எடுத்துகிட்டு வந்தேன். பசி எடுத்துகிட்டு வந்தேன்? ஆமாம் சார், ரொம்ப பசி. எம்ஜிஆர் சார் ஒரு படத்தில் தள்ளுவண்டியில் எழுப்பர் மூட்டை வச்சு நம்மளும் அப்படி ஆயிடலாம்னு ஒரு நடப்பு. கூலிக்காரராக இருந்து மேலே வரலாம். அதுக்கப்புறம் நான் கூலி தூக்குறேன் அப்படின்னு. இந்த வயசில் எப்படி பார்ப்பணும் இல்லை பண்ணோன்னு ஒரு பழமண்டியில் சேர்த்து விட்டாங்க. என்னால் முடிஞ்ச அந்த மல்லி மூட்டை புதினா மூட்டை இதை தான் தூக்கிட்டு வர முடியும். உள்ள இருந்து வெளியில் கொண்டு வந்து கொடுத்தோமா கேட்டனா நல்லா கொடுப்பாங்க. அது வயிற்றுக்கு போதுமானதா இல்லை. இரவு படுக்கிற இடம், கொத்தவச்சடி, அது மார்க்கெட்டு, கூலி, அந்த கோணியே காலில் மாட்டிக்கிட்டு படுத்துக்கணும், கொசுக்கடி. நான் ஹோட்டல் ஏற்கனவே இருந்த அனுபவம் இருக்கா, அங்கே போனால் 3 நாள் நல்லா சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் ஹோட்டல் வேலைக்கே போயிட்டேன். கிளீனர் வேலைங்கிறது பெருசு, டேபிள் துடைக்கிறது. உள்ளே கொண்டு போய் பிளேட்டு கொள்ளால தட்டுகள் வேலை தான் அதில் விட்டாங்க. தட்டு கழுகும்போது நம்ம கஷ்டம் தெரியல. அந்த பதவிக்கு எப்போ அங்கே போனால் நிறைய பேர் வேடிக்கை பார்க்கலாம் மனிதர்களை. தட்டு கழுகுனா நம்ம உள்ளே மட்டுமே கிடக்கணும், கிச்சன்லேயே அங்கேயே இருக்கணும். ஒரு துண்டை கட்டிக்கிட்டு கொண்டாந்து அப்படியே கொட்டுவாங்க. அது கையெல்லாம் சேர்த்து புண்ணு, காலெலாம் புண்ணு வந்து இந்த 10 நகத்தையே எனக்கு எடுத்துட்டாங்க ஜிஹெச்சில். இதெல்லாம் ரத்தம் இருக்கும். கேரி பேக் போட்டு சுற்றிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் கை வச்சா தான் ஆக்ஷன் பண்ண முடியும், அப்போ தான் சாப்பிட முடியும். சோடாமாவும் சுண்ணாம்பும் போட்டு தேய்க்க சொல்லுவாங்க. நம்ம காலில் இருக்கிற புண்ணு இருக்குது இல்லைங்களா, நான் அந்த கடையை கழுவிட்டு அழுகு தாங்க முடியாது சார், வலி. இப்படி எடுத்துனா கீழே ரத்தம் இருக்கும். இது எப்படா அந்த கிளீனர் வேலைக்கு போகணும், அதுக்கு போயிட்டேன். நல்லா வேலை செஞ்சு அதுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் சப்ளை பார்த்தா டிப்ஸு காசு கிடைக்கும். எப்போ சப்ளையர் ஆகுங்கிறேன்னா சப்ளையர் ஆகிட்டேன். அது வேலைன்னு எனக்கு தெரியாது சார். அதுதான் என் வாழ்க்கை நினச்சி செய்வேன். எதிர்முனைக்கு தேவையான ஒருத்தர் சாம்பார் கேட்டால் ஓடி வண்டிக்குவாங்க வெயிட்ரு. கொஞ்சம் கடை மூடுற நேரத்தில் கஸ்டமர் வந்தால் டேபிளை மறித்து நிற்பானுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், பாவம் அப்படின்ட்டு நான் உட்கார வச்சு பரிமாறுவேன். 4 நாள் டிப்ஸ் கொடுக்குற ஒரு 5 ரூபா கொடுப்பாரு. குயிக்காக பணம் சேர்த்துருவேன். ரொம்ப கஞ்சேன். காசை சேர்த்து வச்சு ஏதாவது ஆகணும், நம்ம வம்சமே இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஒருத்தனாவது வந்துடணும் வாழ்க்கையிலன்னு. இதை செய்யலாம் அந்த காசு வச்சு சேர்த்து. என் நண்பர் ஒருத்தர் செந்தில் இப்போ மதுரையில் இருக்கார், நல்லா இருக்கார், பெயிண்ட் கம்பெனி வச்சு. அவனை போயிட்டே என்னடா அப்படி ஆகி போச்சுன்னு, என்கிட்ட ஒரு 8000, என்கிட்ட ஒரு 6000 ரூபா இருக்குது. 2 பேரும் சேர்ந்து 14,000 தள்ளுவண்டியை போட்டோம். இப்படிதான் என் வாழ்க்கை தொடங்குச்சு. அப்போ சொன்னான், என்னடா போடலாம் தள்ளுவண்டியில், இந்த பாசுமி ரைஸ்னு